வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்ஐ எக்ஸாம் வருது இல்லைங்களா, அந்த எக்ஸாமுக்கு எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி படித்தா நம்ம வந்து ஈஸியாக நிறைய மார்க் எடுத்து வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பை எப்படி வர வைக்கலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிளான் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிளானு. உங்களுக்கு இதில் எதனா சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். இல்லை இது ஓகேனா கமெண்ட்டில் ஓகேன்னு சொல்லுங்கள். முதல்ல இதுக்கு வந்து சும்மா வந்து பேர் வைக்கிறேன்னு சொன்னோம். நம்மளுக்கு வந்து நிறைய பேர் சஜஷன் வரல. இதுக்கு டெம்பரரியாக வந்து கலங்கரைன்னு வச்சிருக்கோம். கரை இங்கே இருக்குன்ட்டு வழி காட்டுறது மட்டும் தான் அதோட வேலை, மிச்சம் வந்து கப்பலோட வேலை. அந்த ஒரு கான்செப்ட்டில் தான் வச்சுருக்கேன். பேர் நல்லா இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதனா பேர் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இப்போதைக்கு இது திறவுகோல்னா இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்றதுக்காக இது சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ன்றதுனால நம்மளுக்கு வந்து பிடிஎஃப்ல இருக்கிறதுனால ஃபோன்லேயே பார்த்துட்டு விட்டுருவோம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லா கொஷின் பேப்பரும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஹார்ட் காப்பியில் வச்சு படிங்க. அதுதான் வந்து சரியாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். மற்ற விஷயத்துக்குலாம் செலவு பண்ண தேவையில்லை. இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி செலவு பண்ணுங்கள். பால் மாறாதீங்க. இருக்கிறது வந்து இப்போது ஒரு மாதம் உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் இருக்கும். அதிலேருந்து கரெக்டாக 40 நாளுக்குள்ளே இல்லை 60 நாளுக்குள்ளே எக்ஸாம் இருக்கலாம். அது உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு வந்து ஒரு 40 நாள் இருக்கலாம். சரிங்களா? அதுக்குள்ளே தான் இருக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் சைட் பை சைடு பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். கொஷின் பேப்பர்ன்றது வந்து பிசிஎஸ்ஐ ரெண்டுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எஸ்ஐன்ற பட்சத்தில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, எஸ்ஐ இது அதையுமே பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது புக் பேக் மற்றும் பாக்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து தரவாக பண்ணிக்கோங்க. சரிங்களா? 6th to 10th புக் பேக் பாக்ஸ். சரிங்களா? +1 +2 வந்து தனியாக சொல்கிறேன் என்னென்ன படிக்கணுன்ட்டு. இப்போதைக்கு இது வரைக்கும் படிங்க. இந்த புக் பேக் பாக்ஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போதே தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த கொஷின் பேப்பர் எந்த தன்மையில் இருக்கும் அப்படின்றது அதெல்லாம் அனலைஸ் ஆகிடும். அது இல்லாமல் புக் பேக் பாக்ஸ் நீங்கள் வந்து அடுத்து படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன வரும்னா, இதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இந்த புக் பேக் பாக்ஸிலிருந்தே நிறைய கொஷின் வரும். அதுவுமே வந்து உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? அடுத்து கணிதம் மற்றும் உளவியல். இதே வந்து ஜிகே பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்கில் எந்த கொஷின் வேணால் கேட்கலாம். ஆனால் கணிதம் உளவியலில் அந்த குறிப்பிட்ட டாப்பிக்னால் அதில் ஒரு 3 டைப் கொஷின் இருக்கும். அந்த 3த்தில் தான் கேட்டாகணும். வேறு எதுவும் மாற்றி கேட்க மாட்டாங்க. மேக்ஸ் சைக்காலஜிலன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 40 கொஷின் கேட்பாங்க. சைக்காலஜியில் ஒரு 30 கேள்வியும் மேக்ஸில் ஒரு 10 கேள்வியும். சரிங்களா? இது மாறும். ஒரு 2-3 கொஷின் முன்ன பின்ன இருக்கலாம். மற்றபடி 40 கொஷின் கேட்பாங்க. அந்த 40 கேள்விக்கு 40மே வந்து எடுக்கிற அளவுக்கு பேசிக் ஃபுல்லாமே வந்து நம்ம சேனலில் கைட் பண்ணிடுறோம். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதே போல் தமிழ் 10, இங்கிலீஷ் 10. சரிங்களா? மொத்தமாக பாருங்கள், 40 மேக்ஸ் சைக்காலஜி, 10 தமிழ், 10 இங்கிலீஷ், மொத்தமாக வந்து 60 கொஷின் இதிலே முடிஞ்சிருது. 10ஆவதுக்கு புக் பேக் பாக்ஸ் படிக்கிறோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 10லேருந்து 15 கொஷின் வச்சுங்க. 75 கொஷின் கிட்டத்தட்ட வந்து 50% கேள்வி இதிலேயே கவர் ஆகிடுது. அதனால தான் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பாதிக்கு மிச்சமாகவே வந்து கவர் ஆகிடும். சரிங்களா? அதுதான் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்லாம் வந்து கவர் பண்ணிவிடுங்க. அடுத்து தேர்வோட பாடத்திட்டம், அதாவது சிலபஸ்ன்னு கொடுப்பாங்க இல்லைங்களா, அது வந்து அஃபிஷியல் சைட்லேயே இருக்கும். அதை எடுத்து வச்சுங்க. அதாவது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஹார்ட் காப்பியாக எடுத்து வச்சுங்க. பிடிஎஃபாக வச்சு ரெஃபர் பண்ணாதீங்க. ஹார்ட் காப்பியாக எடுத்து வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி அதே சைட்லேயே வந்து நம்மளுக்கு மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதையுமே எடுத்து அதையும் ஃபுல்லாக கிளியராக பார்த்து வச்சுங்க. சரிங்களா? இப்போது இந்த தேர்வோட பாடத்திட்டத்தில் என்னென்ன டாபிக் வருதோ அந்தந்த டாபிக் படிக்கிறப்போ அதோட புக் பேக் பாக்ஸை கிளியராக வந்து இதோடு சேர்த்து படித்து ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கூடவே சைட் பை சைடு வந்து கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸு இங்கிலீஷ் தமிழ் இந்த 3 விஷயம் இருக்கு இல்லைங்களா, மற்றவங்களாம் வந்து ஜிகே இந்த மேக்ஸ் சைக்காலஜி எல்லாருமே வந்து நார்மலாக காமனாக வந்து அட்டன் பண்ணுறது தான். இந்த கரண்ட் அஃபேர்ஸு இங்கிலீஷு தமிழ் இது 3த்தில் வந்து யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து முன்னாடி இருப்பாங்க மார்க்கில். சரிங்களா? அதனால் இது 3த்தையும் மட்டும் வந்து கிளியராக சைட் பை சைடு படிச்சுட்டு வந்துடுங்க. அடுத்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சைடு பை சைடு வந்து நம்ம டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியே ஆகணும். ரோப் இருக்குது, லாங் ஜம்ப் இருக்குது, ரன்னிங்கும் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக பண்ணோன்னா தான் நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். நம்ம வந்து படிக்கணுன்றதுக்காக எந்நேரமும் படிச்சுட்டே இருந்துட்டு மார்க் எடுத்துகிட்டு பின்னாடி ஃபிசிக்கல் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இப்போத்துலேருந்தே வந்து உடம்பு அதுக்கு பழக்கிக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு டச்சில் இருந்தால் போதும். அப்புறம் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கல் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரோப்பும் சரி, லாங் ஜம்பும் சரி, ரன்னிங்கும் சரி. என்னென்ன பண்ணலாம் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் அப் பண்ணலாம். ஆப்ஸு கம்பல்சரி பண்ணணும். பிளாங்க்கு. சரிங்களா? பிளாங்க் ஒர்க் அவுட் தெரியும். அடுத்து ஸ்குவாடு, பர்ஃபி, அடுத்து புஷ்அப்ஸு, புல்லப்ஸ் இது மட்டும் பண்ணுங்கள் இப்போதைக்கு. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஸு பிளாங்க்கு பர்ஃபிலாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாருக்குமே கோர் ஸ்ட்ரென்த் தான் வந்து இந்த லாங் ஜம்புக்கும் சரி, ரோப்புக்கும் சரி, ரன்னிங்க்கும் சரி, இந்த கோர் ஸ்ட்ரென்த் வந்து
ஸ்ட்ரென்த் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி பிரேக் டைம் புஷ்அப்ஸ்னால் எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 200 புஷ்அப்ஸ் அட்லீஸ்ட் அடிச்சே ஆகணும். ரோப்பு சுத்தமாக வராதவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அப்பப்போ ஒரு 5 10 அப்பப்போ எடுக்கிறோம் இல்லைங்களா, ஒரு நாளைக்கு 200 புஷ்அப் 150 அட்லீஸ்ட் அடிக்கணும். அப்படி இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரோப் ஏற முடியும். அதனால் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போனா வந்து டைம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை கயிறு ஏறி பாருங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றத நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதுவுமே வந்து லைவாக இதை ப்ராக்டிஸ் பண்ணவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு தான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் இப்போதைக்கு பண்ணிக்கோங்க சைடு பை சைடு. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் வந்து பார்க்குறதுக்கு இதெல்லாம் போய் எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது பார்க்குறப்ப அப்படி தான் தெரியும். நீங்கள் ஒரு 1 மந்த் பண்ணுங்களேன். 1 மந்த் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ரோப் ஏறுறீங்க, எவ்வளோ லாங் ஜம்ப் தாண்டுறீங்கன்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த 1 மந்த் இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அதுக்கப்புறம் வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2 வாரத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்க சொன்னோம் இல்லைங்களா, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சால் மட்டும் இதை ஃபாலோ பண்ணிங்க. எது தோணுதோ இல்லை உங்களுக்கு ஒரு சஜஷன் இருக்குங்களா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. 1 மந்த் கிளியராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏறி பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் வந்து சொல்லுங்கள், இல்லைனா விட்டுருங்க சரிங்களா. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனே வந்து சொல்லுங்கள் சரிங்களா. அவ்வளோ இதுவாக சொல்கிறேன், ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், அதனால் அதை சொல்கிறேன் சரிங்களா. இதுதான் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு கிளியர் ஐடியா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நோக்கம் வந்து போலீஸுன்றது இருக்கணும். எஸ்ஐ தான் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 100 நாள் இருக்கும் மிஞ்சி போனால் மொத்தமாக சேர்த்தே. இந்த எக்ஸாம்லேருந்து ஃபிசிக்கல் வரைக்கும் 100 நாள் இருக்கும். இந்த 100 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து நீங்கள் வந்து பேரோட ஒரு எஸ்ஐன்றப்போ எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் பேர் சரிங்களா. நார்மலாக போலீஸுன்றதுமே வந்து நல்ல பேர் தான். ஆல்ரெடி இதுக்காக போராடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நார்மலாக போலீஸுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் இந்த எஸ்ஐ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது வந்து வேகன்சி அதிகமாக இருக்குது. 1299ன்றதுனால அதிக வேகன்சி. அதனால் அதாவது உங்கள் அப்பா பேரோ உங்கள் அம்மா பேரோ சொல்லிட்டு இவங்க பையன் இந்த மாதிரி எஸ்ஐ ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ, இவன் எஸ்ஐன்றப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பெருமை இருக்குன்றதை நினச்சி படிக்க ஆரம்பிங்க. இந்த 100 நாளைக்கு அதர் ஆக்டிவிட்டீஸை ஒத்தி வச்சுருங்க. இந்த 100 நாள் மட்டும் கண்ட்ரோலாக நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெட்சாக ஃபோக்கஸாக இதுக்குன்னு மட்டும் படிச்சிங்கன்னா போதும். நீங்கள் வந்து கம்பல்சரி எஸ்ஐ ஆகிறத நீங்களே நினச்சாலும் தடுக்க முடியாது. அதனால் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க எங்கேயும். இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும், கிளியராக கிடச்சிரும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எதனா ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்டில் டெஸ்ட் பேட்ச் போட்டு இதெல்லாம் படிச்சுட்டு அவங்க சொல்கிற போர்ஷனில் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி இருக்கிற மிஸ்டேக்லாம் தனியாக எழுதி வச்சுட்டு அதுமாதிரி பாருங்கள் இல்லைங்களா. டெஸ்ட் பேட்ச் எப்படின்னா நெக்ஸ்ட் பேட்சுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு அட்டன் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதில் வந்து தெரிஞ்சு அட்டன் பண்ணுறதை விட்டுருங்க. ஒரு நோட்டு போட்டு தெரிஞ்சு அட்டன் பண்ணுறதை விட்டுருங்க. தெரியாமல் ஃப்ளூக்கில் அட்டன் ஆகுது கரெக்டாக இருக்கு இல்லைங்களா, அதை எழுதி வச்சுங்க. அதே போல் தப்பாகுது இல்லைங்களா, கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க இல்லைங்களா, அதையும் எழுதி வச்சுங்க. இந்த எழுதி வைக்கிறத வந்து நீங்கள் வந்து ரெகுலராக படிச்சுட்டே இருங்க. அந்த விஷயம்லாம் மறக்குதுன்ற பட்சத்தில் இப்படி எழுதி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வழி. இதிலேருந்து உங்களுக்கு இது ஓகே அப்படின்ற பட்சத்தில் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கமெண்ட்டில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இல்லைனா இது ஒர்க் ஆகாது, இதோடய வேறு எது மாதிரிலாம் பண்ணலாம் பெட்டரான ஐடியா இருந்தால் அதையும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிங்க கூட சைடு பை சைடில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் சொல்ல முடியும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ரெகுலராக பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும், நீங்கள் எஸ்ஐ ஆகிடலாம். நீங்கள் வந்து இந்த வருஷம் எல்லாருமே எஸ்ஐ ஆகணும்னு கனவு கான் சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு போஸ்டிங் வாங்கிட்டு வந்து சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து ரெகுலராக படித்தேன், அதை ஃபாலோ பண்ணேன், இதனால் எஸ்ஐ ஆகிட்டேன்னு சொல்லணும். அதுக்கு தான் வந்து நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லாருக்குமே எடுத்துகிட்ருக்கேன். அதனால் எனக்காக வேண்டாம், உங்களுக்காக படிங்க. உங்களோட வெற்றி தான் என்னோட வெற்றி, நம்ம சேனலோட வெற்றி. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து எஸ்ஐ ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் திருப்பி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வருஷம் 2026 எல்லாருமே வந்து எஸ்ஐ போஸ்டிங் வாங்கிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்ம பண்ணுற எஃபர்ட்டுக்கான ஒரு வெகுமதி அல்லது அதுக்கான அங்கீகாரம்னு வச்சுங்களேன். அதுக்காக தான் நான் இவ்வளோ எடுத்து போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.